அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற திபெத்திய புத்த மத தலைவர் தலாய் லாமா பற்றிய உங்களில் பலரும் அறியாத சில தகவல்களை பற்றி தெரிந்து கொள்வோம். திபெத்தில் டக்ஸ்டர் என்ற கிராமத்தில் 1935ஆம் ஆண்டு பிறந்தவர் தலாய் லாமா. இவரது இயற்பெயர் லாமோ தொண்டு. இவர் பிறந்த போதே பல அற்புதங்கள் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. பல்வேறு சோதனைகள் நடத்தி இவர் முந்தைய தலாய் லாமாவின் மறுபிறப்பு என்று முடிவு செய்தனர். இவரது பெயர் டென்சின் கியாட்சோ என மாற்றப்பட்டது. விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். 6 வயதில் கல்வி கற்க தொடங்கினார். நாள் முழுவதும் படிப்பு, தியானம், விளையாட்டு என இளமை பருவம் கழிந்தது. வயது ஏற ஏற விளையாட்டுகளை குறைத்து கொண்டு ஆன்மீகத்தில் கவனம் செலுத்த தொடங்கினார். தனது 25வது வயதில் புத்த சமய தத்துவத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். இறுதி ஆண்டு படிக்கும்போது தர்க்கம் குறித்த இவரது அறிவை 30 அறிஞர்கள் சோதித்தனர். தேர்வின் இன்னொரு பகுதியாக 15 அறிஞர்களுடன் ஆன்மீக விவாதத்தில் ஈடுபட்டார். இறுதியாக தத்துவம், துறவியர் ஒழுக்கம், விதிமுறைகள் குறித்த இவரது அறிவை 35 அறிஞர்கள் சோதித்தனர். அனைத்திலும் அபாரமாக தேர்ச்சியடைந்து முனைவர் பட்டம் பெற்றார். 14வது தலாய் லாமாவாக 1950இல் முறைப்படி பொறுப்பேற்றார். திபெத்திய புத்த மதத்தின் தலைமை பொறுப்பில் உள்ளவரை குறிப்பிடும் பெயர்தான் தலாய் லாமா என்பதாகும். தங்களது மரபு வழி தலைவராக திபெத் மக்கள் இவரை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் திபெத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சீனா இதை ஏற்கவில்லை. சீன தலைவர்களுடன் 1956இல் பேச்சுவார்த்தை நடத்தினார். திபெத்தை தனி நாடாக அங்கீகரிக்க சீனா தயாராக இல்லை. 1959இல் திபெத் மீதான சீனாவின் அத்துமீறல்களை எதிர்த்து ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவின் இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசலாவில் தஞ்சம் புகுந்தார். அது முதல் இந்தியாவில்தான் உள்ளார். திபெத்துக்கு சுயாட்சி வழங்க வேண்டும் என்று சீனாவிடம் கோரி வருகிறார். ஆனால் சீனாவோ இது சம்பந்தமாக பேச்சு நடத்தக்கூட தயாராக இல்லை. மாறாக இவரை புரட்சிக்காரராக கருதுகிறது. அமைதி, நல்லிணக்கம் தொடர்பாக உலகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான பயிலரங்குகள், உரைகள், கூட்டங்கள் நடத்தி வருகிறார். நல்ல பேச்சாளரான இவர் வசீகரமான தலைவராக போற்றப்படுகிறார். தியானம் குறித்த பரிசோதனை கூட ஆராய்ச்சிகளில் முழு ஒத்துழைப்பு வழங்கியவர். ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். அறிவியலிலும் ஆர்வம் கொண்டவர். ஆன்மீகத்தில் எங்கு பிழை என்று ஆதாரபூர்வமாக அறிவியல் நிரூபிக்கிறதோ அதை ஆன்மீகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பார். உலக நாடுகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளிடம் இருந்து 150க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளார். 1989இல் இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. திபெத்துக்கு சுயாட்சி வழங்கும் தனது கோரிக்கையை என்றாவது ஒரு நாள் சீனா செவிமடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் செயல்பட்டு வருகிறார். இளைஞராக இந்தியா வந்த தலாய் லாமா தற்போது 81 வயதை எட்டியுள்ளார். இந்த வயதிலும் மிகுந்த உற்சாகத்துடனும் துடிப்புடனும் செயலாற்றி வருகிறார்.